புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 1-21 முடிய. அன்பு செலுத்த முயலுங்கள். ஆவியார் அருளும் கொடையையும் குறிப்பாக இறைவாக்குரைக்கும் கொடையையும் ஆர்வமாக நாடுங்கள். ஏனெனில் பரவச பேச்சு பேசுகிறவர்கள் மக்களிடம் அல்ல, இறைவனிடமே பேசுகிறார்கள். அவர் பேசுவது எவருக்கும் விளங்குவதில்லை. அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறைப்பொருள்களை பேசுகிறார். ஆனால் இறைவாக்கு உரைப்பவரோ மக்களிடமே பேசுகிறார். அவர் பேசுவது அவர்களுக்கு வளர்ச்சியையும் ஊக்கத்தையும் ஆறுதலையும் அளிக்கிறது. பரவச பேச்சு பேசுகிறவர் தம்மை மட்டுமே வளர்ச்சியுற செய்கிறார். ஆனால் இறைவாக்குரைப்பவர் திருச்சபையையே வளர்ச்சியுற செய்கிறார். நீங்கள் அனைவரும் பரவச பேச்சு பேசுவதை நான் விரும்புகிறேன். ஆனாலும் நீங்கள் இறைவாக்குரைப்பதையே நான் அதிகமாக விரும்புகிறேன். பரவச பேச்சு பேசுகிறவர் திருச்சபையை கட்டி எழுப்பும் நோக்கத்துடன் தாம் பேசுவதை விளக்க வேண்டும். இல்லையெனில் பரவச பேச்சு பேசுபவரை விட இறைவாக்குரைப்பவரே மேலானவர். எனவே சகோதர சகோதரிகளே, நான் உங்களிடம் வந்து திருவெளிப்பாடு, மெய்யறிவு, இறைவாக்கு, போதனை இவற்றில் எதை குறித்தும் பேசாமல் பரவச பேச்சை மட்டும் பேசினால் என்னால் நீங்கள் அடையும் பயன் என்ன? குழல் அல்லது யாழ் ஆகிய உயிரற்ற இசைக்கருவிகளால் எழுப்பப்படும் ஒலிகளுடன் வேறுபாடு இல்லையெனில் குழல் எழுப்பும் ஒலி எது, யாழ் எழுப்பும் ஒலி எது என்பது எப்படி அறிய முடியும்? எக்காலம் தெளிவாக முழங்காவிடில் யார் போருக்கு தயாராவார்? அவ்வாறே நீங்களும் பரவச பேச்சு பேசும்போது பேசும் வார்த்தைகள் தெளிவாயிராவிடில் நீங்கள் பேசியது என்ன என்று எவ்வாறு தெரிந்து கொள்ள முடியும்? ஏனெனில் உங்கள் பேச்சுதான் காற்றோடு காற்றாய் போய்விடுகிறதே. இவ்வுலகில் எத்தனையோ வகையான மொழிகள் உள்ளன. அவற்றுள் பொருள் தராத மொழியே இல்லை. எனவே ஒரு மொழியில் தெளிவிக்கப்பட்ட நான் அறியாதவனாய் இருப்பின் அம்மொழியை பேசுகிறவருக்கு நான் ஒரு அந்நியராய் இருப்பேன். அவரும் எனக்கு அந்நியராய்தான் இருப்பார். இது போலவே நீங்களும் இருக்கிறீர்கள். தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சி அடையுங்கள். பரவச பேச்சு பேசுகிறவர் அதனை விளக்குவதற்கான ஆற்றலை பெற இறைவனிடம் வேண்டட்டும். எனவே நான் பரவச நிலையில் இறைவனிடம் வேண்டும்போது என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியாரே இறைவேண்டல் செய்கிறார். என் அறிவுக்கு அங்கு வேலை இல்லை. இந்நிலையில் நான் செய்ய வேண்டியதென்ன? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். அறிவோடும் இறைவேண்டல் செய்வேன். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன். அறிவோடும் திருப்பாடல் பாடுவேன். இல்லையேல் நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை போற்றும்போது அங்கு அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் நீங்கள் நன்றி செலுத்தி செய்யும் இறைவேண்டலுக்கு எவ்வாறு ஆமேன் என்று சொல்ல முடியும்? நீங்கள் சொல்வதுதான் அவர்களுக்கு விளங்கவில்லையே. நீங்கள் நன்றாகத்தான் நன்றி செலுத்தி இறைவனிடம் வேண்டுகிறீர்கள். ஆனால் அது பிறரது வளர்ச்சிக்கு உதவுவதில்லையே. நான் உங்கள் அனைவரையும் விட மிகுதியாக பரவச பேச்சு பேசுகிறேன். அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆயினும் நான் திருச்சபையில் பரவச நிலையில் பல்லாயிரம் சொற்களை பேசுவதை விட மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக 4-5 சொற்களை அறிவோடு சொல்வதே விரும்புகிறேன். அன்பர்களே, சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் இராதீர்கள். நீங்கள் தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருங்கள். வேற்று மொழியினராலும் புரியாத மொழி கொண்டோர் மூலமும்
இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். அப்பொழுது அவர் அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் என்று திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் ஒரு தியானத்தை கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அங்கே இருந்த ஒரு சகோதரி ஒரு சந்தேகம் எழுப்பினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபாதர், எங்கள் சர்ச்சுக்கு ஒரு ஃபாதர் வந்திருந்தாங்க. அந்த ஃபாதர் பிரசங்கம் வைக்கும் பொழுது இந்த பரவச பேச்சை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, பைபிளில் போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குது? பரவச பேச்சில் பேசினீங்கன்னா யாருக்கும் புரியாது, அதனால எதுக்காக என்ன பேசுங்க, நீங்க தீர்க்க தரிசனம் பேசுங்க, மக்களுக்கு புரிகிற மொழியில தீர்க்க தரிசனம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவச பேச்சு பேசுறது தப்புன்னு சொன்னாரு. இப்ப நாங்க அந்நிய பாஷையில் பேசணுமா பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. இந்த டவுட் யாருக்காவது வந்திருக்காங்க? பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த முதல் வாசகத்தில் இந்த பரவச பேச்சை பற்றி பார்க்கும் பொழுது ஒரு சில உண்மைகளை நாம் அறிந்திருக்கணும். இந்த வாசிக்கப்பட்ட பகுதியினுடைய தொடக்கத்திலேயே பவுலடிகளார் என்ன சொல்வார்னா, பரவச பேச்சு பேசும் பொழுது மனிதர்களுக்கு அது புரியாது, ஆனால் யாருக்கு புரியும்? கடவுளுக்கு புரியும். ஆக பரவச பேச்சு பேசுகிறவன் கடவுளோடு உரையாடுகிறான். தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன் யாரோட உரையாடுறான்? மக்களோடு உரையாடுறான். பரவச பேச்சில் ஜெபிக்கிறது கடவுளோடு எனக்கு இருக்கிற ஒரு டயலாக், கடவுளோடு எனக்கு இருக்கிற ஒரு உறவு, கடவுளோடு எனக்கு இருக்கிற நட்புறவு, கடவுளோடு எனக்கு இருக்கிற அன்பு பாசத்தினுடைய வெளிப்பாடு. எது பரவச பேச்சு? தீர்க்க தரிசனம் உரைக்கிறது திருச்சபையோடு, என் சகோதர சகோதரிகளோடு நான் பேசுற பேச்சு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா? பவுலடிகளார் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் இப்போ தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுதும் அந்நிய பாஷையிலே தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு கொரிந்து திருச்சபையில் அந்நிய பாஷையில் பேசுறது மட்டும் இல்லை, தீர்க்க தரிசனம் சொல்றதும் அந்நிய பாஷையிலேயே தீர்க்க தரிசனம் சொல்ற வழக்கம் இருந்தது. அப்ப இந்த பழக்கம் அவங்களுக்கு எங்கே வந்தது? அப்போஸ்தலிக்கர் திருச்சபையில அப்போஸ்தலர்களிடையே அந்த பழக்கம் இருந்தது. அப்போஸ்தலர்கள் அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. ஏன்? அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் பரவச பேச்சு பேசுகிற கிருபையும் இருந்தது. அந்த பரவச பேச்சினுடைய அந்த பொருளை அறிந்து கொள்ளுகிற அபிஷேகமும் இருந்ததுனால அவங்களுக்கு தீர்க்க தரிசனம், பரவச பேச்சிலே தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்ட பொழுது அப்போஸ்தலர்களால் அதை புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. நான் சொல்றது புரியுதா? அதனால அப்போஸ்தலர் வழி வந்த திருச்சபையில அவங்க ஜெபிக்கும் பொழுதும் பரவச மொழிகளில் ஜெபித்தாங்க. அதே மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுதும் அவங்க பரவச மொழிகளையே என்ன பண்றாங்க? தீர்க்க தரிசனமும் சொல்றாங்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு திருச்சபை இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. பரவச பேச்சுன்னு ஒன்று இருக்குது, பரவச பேச்சை புரிந்து கொள்றதுக்கான ஒரு தனி அபிஷேகம் இருக்குது. இந்த வரத்தையும் நீ பெற்றுக்கொள்ளணும், அந்த வரத்தையும் பெற்றுக்கொள்ளணும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஆனா அங்க பவுல் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு பாருங்க. எப்பா, உங்களுக்கு இருக்கிற மாதிரி அபிஷேகம் எல்லாருக்கும் இல்லப்பா, புதுசா வரவனுக்கு அபிஷேகம் இல்லை. நீங்க பேசுற பரவச பேச்சுல மொழிகள்ல நீங்க பேசுற தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு. அப்ப எந்த அளவுக்கு திருச்சபை இன்னைக்கு மாறி போயிருக்கு பாருங்க. பேதுரு கொர்னேலியுஸ் அப்படின்ற ஒரு அதிகாரினுடைய வீட்டுக்கு போறாரு. கொர்னேலியுஸ்க்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை சொல்றாரு. அந்த நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருந்த மாத்திரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்டார். எப்படி கண்டுபிடிச்சாரு பரிசுத்த ஆட்கொண்டாருன்னு? அந்த ரூம்ல இருந்த எல்லாரும் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பரவச பேச்சு பேசினார் அப்படின்ற பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. கொர்னேலியுனுடைய வீட்டில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையில் அந்நிய பாஷையில் பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் அடிகளார் இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்டோம், தெளிவா சொல்றாரு, உங்கள் அனைவரையும் விட அதிகமாக நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன்.
அப்போ எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபையில் பரவச மொழிகள் ஜெபிக்கிற பழக்கம் ரொம்ப 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 குறைஞ்சி போச்சுது. அதனால் உங்களுக்கு எல்லா இடங்களையும் நீங்கள் கேட்கும் பொழுது, பிரசங்கங்களை கேட்கும் போது அந்த அந்நிய பாஷையை பற்றியோ பரவச பேச்சுக்களை பற்றியோ உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்காமல் இருக்கலாம், தெளிவான வழிநடத்துதல் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், இறை அரசுக்கு உட்பட்டவர்களாக நீங்கள் மாறணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய மகிழ்ச்சி உங்களுக்குள் நிறைவாக இருக்கணும்னு சொன்னால், இந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற பழக்கத்தை உங்களுடைய தினசரி ஜப பழக்கமாக நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க வாயால ஜெபிக்கின்ற பொழுது உங்க மைண்டுக்கு இந்த சின்ன புத்திக்கு என்ன தோணுதோ அதைப்படி தான் நீங்க ஜெபிக்க முடியும். ஆனா அந்நிய பாஷையில் ஜெபிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து தேவ சித்தத்தை அறிந்து ஆண்டவருக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தின்படி நம்மை ஜெபிக்க வைக்கிறார். ஆக தேவ சித்தத்தையும் நிறைவேற்றணும், அதே நேரத்தில் ஜெபிக்கணும். அப்படின்னு சொன்னா அந்நிய பாஷையில ஜெபிச்சா மட்டும்தான் ஒரே நேரத்தில் தேவ சித்தத்தையும் நிறைவேற்ற முடியும், ஜெபிக்கவும் முடியும். இல்லாட்டி நம்ம சொல்ற ஜபம் எப்படி தெரியுமா? உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைச்சா ஆண்டவருக்கே ஐடியா கொடுக்குற ஐடியா மணிகள் ஜபம் தான் நம்ம ஜபம்லாம். ஆண்டவரே இப்படி பண்ணிருங்க, ஆண்டவரே அவங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு இது நீங்க இப்படி மாத்திருங்க, ஆண்டவர் இது இப்படி இருக்குது இது நீங்க இப்படி மாத்திருங்க. இதெல்லாம் என்னது? ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குது. பைபிள் சொல்லுது, நடப்பவை எல்லாவற்றையும் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். இது எப்படி போய் முடியும்ன்றது தொடக்கத்திலிருந்து யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். நமக்கு புரியாம இருக்கலாம், நமக்கு தெரியாம இருக்கலாம். அதனோட நம்மளுடைய ஜபங்களும் எப்படியா இருக்கும்? அறகுறையா தெரிஞ்சு ஜபங்களும் அறகுறையா மாறிடும். அப்ப நம்மளுடைய ஜபம் அறகுறை ஜபமா இருக்கக்கூடாது, நம்மளுடைய ஜபம் அறவேக்காடு ஜபமா இருக்கக்கூடாதுன்னா அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கிற பழக்கத்தை நாம் நாள்தோறும் கொண்டிருக்க வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது, அந்நிய பாஷையில் எத்தனை வகைகள் இருக்குது? முதலாவது வகை நம் பெந்தகோஸ்து பெருவிழாவில் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த உடனே என்ன பண்றாங்க? அங்க இருக்கிறவங்க எல்லாம் பற்பல மொழிகளில் பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அதை கேட்ட மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மக்கள் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. என்னது? குடிச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு வளரிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பேதுரு எழும்பி, அவங்க பேசுறது தெரிஞ்சு பேதுரு எழும்பி சொல்றாரு, இப்ப காலைல 9 மணி தான் ஆகுது, சரக்கு அடிக்கிறதுக்கான நேரம் இது கிடையாது, இங்க யாருமே சரக்கு அடிச்சுட்டு நம்ம வளரல, ஆவியினுடைய வல்லமையினால் இவர்கள் பரவச மொழிகளை பேசுகிறார்கள். நல்ல கவனிங்க, இவங்க இப்படி பேசுறது பரவச மொழி, இவங்க இப்படி பேசுறது தீர்க்க தரிசன மொழின்னு பேதுருவுக்கு தெரிஞ்சிருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல் தடவை பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு, பரிசுத்த ஆவி இறங்கினோடனே இவங்க எல்லாம் அந்நிய பாஷையில பேசுறாங்க. இவங்க பேசுறது ஆவியானவருடைய அருட்கொடை, இது கடவுளுடைய கொடைன்றது பேதுருவுக்கு தெளிவா தெரியுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே பரவச பேச்சு பேசுகிற பழக்கம் இஸ்ரேலர்களிடையே இருந்தது. சவுலினுடைய அபிஷேகத்தின் பொழுது அழகாக தீர்க்கதரிசி சொல்ற, சவுலே நீ போ, ஒரு பெரிய தீர்க்கதரிசியினுடைய கூட்டம் வந்து இறைவாக்கு உரைச்சுக்கிட்டே வரும், நீ என்ன பண்ண? அவங்க நடுவில் போய் நின்னா நீயும் இறைவாக்கு உரைப்ப. இவனும் போவான், பார்த்தா கோயில்ல இருந்து ஒரு பெரிய கும்பல் இறங்கி வரும், அவங்க வரும்பொழுதே இறைவாக்கு உரைச்சுக்கிட்டே வர. என்ன இறைவாக்கு உரைச்சுட்டே வந்தாங்க? ஒரு பெரிய கும்பல் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இறங்கினாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் அந்நிய பாஷையில தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிக்கிட்டே அப்படி இறங்கும் போது இவன் அதுக்குள்ள போறான், அவர்களிடம் இருந்த அதே அபிஷேகத்தின் வல்லமை இவனுக்குள் இறங்கி வருகிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, நீங்க உங்க வீடுகள் அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கும் பொழுது உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த அபிஷேகத்துக்கு உட்பட்டவர்களாய் மாறுவார்கள். நீ அபிஷேகத்துல ஜெபிக்கும் பொழுது, நீ நிரம்பி ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய வீடு நிரம்பும். இன்னும் சொல்ல போனா, கணவர்களே மனைவியர்களே, நிறைய பேருக்கு இந்த வருத்தம் உண்டு, ஐயோ என் கணவன் இதெல்லாம் கலந்துக்கிறது இல்லை, என் மனைவி இதெல்லாம் கலந்துக்கிறது இல்லை, நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீரும் உன் மனைவியும் நீரும் உன் கணவரும் ஒரே உடலாய் இருக்கிறீர்கள். ஒன்னு அபிஷேகம் நிரப்புச்சு அப்படின்னு சொன்னா அவரையும் அபிஷேகம் நிரப்பும்.
இந்த உலக வாழ்க்கையில் வேணா நீங்க தனித்தனி நபரா இருக்கலாம், நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்கள் இருவரும் ஒரே உடல். அதனால சொல்றேன், ஆவியில நிரம்பி ஜெபியுங்கள். அப்ப இது ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது தொடக்கத்துல இருந்தே இருந்தது. இந்த அப்போஸ்தலர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்குது. உடனடியாக அவங்க வெளியே போய் பிரசங்கிக்கிறாங்க. எந்தெந்த ஊர்ல இருந்து எந்தெந்த மக்கள் வந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் அந்த பிரசங்கம் புரியுது. இது அந்நிய பாஷையினுடைய ஒரு வகை. இது என் வாழ்க்கையில் நான் முதல்ல உணர்ந்தது எங்க அப்படின்னு சொன்னா, சேக்ரட் ஹார்ட் சர்ச் சென்னையில் எக்மோரில் சேக்ரட் ஹார்ட் சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சேக்ரட் ஹார்ட் கோயிலில், திருநிதி ஆண்டவர் கோயிலில் இந்த வெள்ளிக்கிழமைகளில் நான் பிரதராக இருந்த காலகட்டத்தில் மக்கள் வருவாங்க, அவங்க மேலே தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். அப்போ காலையிலேருந்து நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரே ஜெபத்தை திருப்பி எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இவங்களை ஆசீர்வதிங்க, இவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க, இவங்க என்னக்காக வந்திருக்கிறாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றுங்க. ஆண்டு ஒரு 200-300 பேருக்கு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமேலு கடுப்பாயிடுச்சு. ஒரே ஜபத்தை இத்தனை தடவை சொன்னா, ஒரே ஜபம் கிளிப்புள்ள ஒப்பிச்சு சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டுங்கிறேன். அப்புறம் தான் பார்த்தேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம டங்ஸில் இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடாமல் ஒரு அபலகதரஷி பலகதரி இதரபல அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளேயே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறக்க வரவங்களுக்கு எல்லாருக்கும். நான் ஜெபம் பண்ண அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே வர்றவங்க அத்தனை பேர் அழுகுறாங்க, கதறி 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 அழுகுறாங்க. எனக்கு ஒரு காலகட்டத்தில் பயமாயிடுச்சு, என்ன பண்ணுன்னு தெரியலையே, நம்ம ஜபம் தானே பண்ண, இதுங்கெல்லாம் ஏன் இப்படி தேம்பி தேம்பி அழுகுதுங்கன்னு புரியலை. சரி, அபிஷேகத்தில் அழுகுறாங்க போல இருக்கு, அபிஷேகத்தில் ஆண்டு ஆவியினுடைய வல்லமையினால நிரம்பி அழுகுறாங்க போல இருக்குன்னு தொடர்ந்து நான் எல்லார் மேலேயும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே வரேன். அப்போ ஒரு பொம்பளை தேம்பி தேம்பி அழுது, உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும்னு கத்துது. இப்போ எனக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாகி போச்சு. எனக்கு ஒன்றும் தெரியாதாத்தா? இல்லை, உனக்கு தெரியும். என்ன தெரியும்னாவது சொல்லு. என் புருஷன் என்னை விட்டு போயிட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குது. முதல்ல நீ யாருன்னு தெரியாது, உன் புருஷன் யாருன்னு தெரியாது, உன்னை ஏன் விட்டான், எங்கே போனான்னு எதுவுமே எனக்கு தெரியாதம்மா. அப்போ நீ எப்படி ஜெபிப்பேன்னு கேட்குது. நீ எப்படி ஜெபிப்ப? என்னத்துக்கு ஜெபிச்சேன்னு கேட்டேன். நான் தான் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்ன தெரியும்? அந்த மாதிரி சொல்லுது. இந்த சகோதரியினுடைய கணவன் இவரை விட்டு போய்விட்டார், மீண்டுமாக இவர் வந்து அவருடைய கணவன் இவரை அழைத்து செல்ல வேண்டும் ஆண்டவரே, இவருடைய கண்ணீரை நீ தொடையும் ஆண்டவரே, நீங்க ஜெபம் பண்ணீங்களேன்னுது. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, 2000 வருஷங்களுக்கு முன்னாடி மட்டும் ஆண்டவர் அற்புத அதிசயங்களை செய்யல, இன்றைக்கும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! பலத்த கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் விடுவேன்னா எவன் வந்தாலும் அந்நிய பாஷை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இருந்த சோர்வு கீர்வு, இருந்த டயர்டு கீடு எல்லாம் மறைஞ்சு போச்சு. அன்னைக்கு நைட்டு வரைக்கும் அத்தனை பேருக்கு அந்நிய பாஷை தான். வர்றவன் எல்லாம் தேம்பி தேம்பி அழுகுறான். அப்பதான் புரியுது ஏன் தேம்பி அழுகுறான் தெரியுமா? அவனுக்கே தெரியாம அவனுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். புரியுது அவனுக்கு, அத்தனை பேருக்கும் புரியுது. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், நீங்க பேசுற பரமச மொழி ஐயோ நமக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனா யாருக்கு புரியணுமோ அவர்களுக்கு புரியும். இது முதலாவது. இது ஒரு வகை. என்னது? பிறருக்கு அடையாளமாக இந்த அந்நிய பாஷை இருக்கும். குறிப்பாக விசுவாசத்தில் தொய்ந்து போனவர்கள், விசுவாசத்தில் தளர்ச்சி அடைந்தவர்களுக்கு அந்நிய பாஷையின் மூலமாக அவர்கள் இதயத்தின் ரகசியங்களை நீங்க வெளியில கொண்டு வர்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும். எனக்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது. அந்த சகோதரிக்கு அது மிகப்பெரிய அடையாளமாக அன்னைக்கு இருந்தது. ஆண்டவரோடு மீண்டும் சேர்வதற்கும், அவருடைய மனப்புண்கள் ஆறுவதற்கும், அந்த கணவன் வந்து சேர்வான் என்ற நம்பிக்கை பிறக்கிறதற்கும் அது மிகப்பெரிய வல்லமையின் அடையாளமாக இருந்தது. நீ இன்னைக்கு அந்நிய பாஷையில் ஜெபிக்கின்ற பொழுது உன்னுடைய குடும்பத்திற்கும் உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அது மிகப்பெரிய அதிசயத்தின் அடையாளமாக இருக்கும். இது முதலாவது. ரெண்டாவது, இன்னைக்கு முதல் வாசகத்தில் நம்ம திரும்பி பார்க்கிறோம். அவர் சொல்றாரு,
ஆவியாரில் நிரம்பி ஜெபிக்கின்ற பொழுது நான் அந்நிய பாஷைகளிலும் பாடுவேன், என்னுடைய மொழியிலும் பாடுவேன். நான் அந்நிய பாஷையிலும் ஜெபிப்பேன், என்னுடைய மொழியிலும் ஜெபிப்பேன். ஆக ஆவியாரில் நிரம்பி ஜெபிக்கின்ற பொழுது ரெண்டு வகை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புத்தியை பயன்படுத்தியும் அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம், நம்மளுடைய புத்தியை கடந்தும் அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கலாம். இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிற பலஹந்தர ஷிவரஹ பலஹந்திரி இதில் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது என் புத்தி இன்னும் என்னவா இருக்கு? என் புத்தி இன்னும் தெளிவாக தான் இருக்கு. நான் அந்நிய பாஷையில் பேசுறேன்றது எனக்கு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்நிய பாஷையில் பேசுறேன். இது நான் பேசுறது ஆவியின் வல்லமையினால் நான் பேசுவது. ஆனால் இப்படி நான் அந்நிய பாஷையில் பேசிக்க கொண்டே இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை என் மீது இறங்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது, அவருக்கு மட்டுமே தெரியும். அதுதான் ஆவியில் ஜெபிக்கிறது. தொடக்கத்தில் நிறைய பேர் ஆவியில் ஜெபிக்க கற்றுக்கொள்றதுக்கு பெரிய தடையாக இருக்கிறது என்னன்னா, ஆவியோடு ஜெபிக்கிறதுக்கு அவங்க பயந்தாங்க. அப்படின்னா ஆவியில் ஜெபிக்கிறது அவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கலாம். தைரியமாக ஆவியோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு குழந்தை எப்படி பேச கத்துக்குது? எப்படி பேச கத்துக்குது? சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்களோ அந்த பேசுறது கேட்குது, அவ்வளவுதான். தொடக்கத்தில் அந்நிய பாஷை இல்லாதவங்கெல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. சுற்றி இருக்கிறவங்க எப்படி அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்னா நான் யோசிப்பேன், ஆப்பிரிக்காவில் அந்நிய பாஷை பேசுகிறவெல்லாம் ஒரு மாதிரியாக அந்நிய பாஷை பேசுகிறான், தமிழ்நாட்டில் அந்நிய பாஷை பேசுகிறவெல்லாம் வித்தியாசமாக அந்நிய பாஷை பேசுகிறான், யூரோப்பில் அந்நிய பாஷை பேசுகிறவங்க அவங்க என்ன விதமான அந்நிய பாஷைகளை பேச கேட்கிறார்களோ அங்கே தான் தொடங்குவாங்க. அதனால பயப்படாதீங்க. ஐயோ எனக்கு அந்த புல் அரிக்கலை, ஐயோ எனக்குள்ள எதுவும் நடக்கலை, நானா ஜெபிக்கிற மாதிரி கவலையே படாதீங்க. அதுதான் குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ ஒரு முறை பிஷப் சிங்கராயர்கிட்ட கேட்குறாங்க, இந்த அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிற இந்த கரிஸ்மேட்டிக்ஸ் எப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷையிலே பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் சரியா தப்பா அப்படின்னு சொன்னால் சிங்கராயர் ஆண்டவர் ஒரு பதில் சொன்னார். அதுக்கு என்னென்னா, குழந்தை அழுவுது, குழந்தை அழுவுது. நம்ம எல்லாருக்கும் குழந்தை அழுவுறது மட்டும்தான் தெரியுது. ஆனால் அந்த குழந்தை அழுவுற சத்தத்தை வச்சு தாய்க்கு இது பசியினால அழுவுதுன்னு தெரியுது. எப்படி தெரியுது? புள்ள வயிற்று வலினால அழுவுதுன்னு தாய்க்கு தெரியுது. எப்படி தெரியுது? அதுதான் தாய்க்கும் சேய்க்கும் உள்ள உறவு. அதே மாதிரி நீங்கள் அந்நிய பாஷை பேசுகின்ற பொழுது மனிதர்களுக்கு இது விளங்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களை ஈண்டெடுத்த உங்கள் தகப்பனுக்கு அது தெளிவாய் விளங்குகிறது. நீ ஆவியோடு ஜெபிச்சாலும் சரி, ஆவியில் நிரம்பி ஜெபிச்சாலும் சரி, உன் புத்தியை பயன்படுத்தி நீ அந்நிய பாஷையை பேசினாலும் சரி, ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு நீ அந்நிய பாஷையை பேசினாலும் சரி, உன்னை ஈண்டெடுத்த தகப்பனுக்கு நீ பேசுகிற அந்நிய பாஷை தெளிவாய் விளங்குகிறது. அடுத்த பாயிண்ட், இது கொஞ்சம் கவனமா கேளுங்க. அன்பார்ந்தவர்களே, இங்கிலீஷ்ல டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், டிசர்ன்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஆவிகளை பகுத்தாய்கிற வரம். வானதூதர்களுக்கும் பிசாசுக்கும் இந்த டிசர்ன்மெண்ட் அப்படின்ற கிருபை கிடையாது. டிசர்ன்மெண்ட் என்ற அபிஷேகம் வானதூதர்களுக்கும் கிடையாது, பிசாசுக்கும் கிடையாது. ஏன்? பிசாசு ஒரு காலத்துல வானதூதரா இருந்தது தானே, சரியா? அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க புத்திக்குள்ள என்ன ஓடுதுன்றது வானதூதர்களுக்கும் தெரியாது, பிசாசுக்கும் தெரியாது. உங்க புத்திக்குள்ள என்ன ஓடுதுன்றது வானதூதர்களாலும் கணிக்க முடியாது, பிசாசுனாலையும் கணிக்க முடியாது. ஆனா உங்க புத்திக்குள்ள ஓடுறது உங்க கண்ணுல தெரியும்ல. இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா உங்க கண் என்ன ஆகும்? அப்படியே கண்ணில் இருக்கிற உள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் கருவிழியெல்லாம் அப்படியே பிரைட்டா பிரகாசிக்கும்ல.
அதை வச்சு அவைகள் கணிக்க முடியும். உங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்றத வெளியில உங்க முகபாவனைகள் வச்சு, உங்க கண்ணில் இருக்கிற பிரகாசத்தை வச்சு, நீங்க செய்யறதை வச்சு, நீங்க உட்கார்ற லட்சணத்தை வச்சு, நீங்க தலைகுனிற லட்சணத்தை வச்சு உங்களுக்குள்ள என்ன ஓடுதுன்றது தூதர்களாலையும் கணிக்க முடியும், பிசாசுனாலையும் கணிக்க முடியும். ஆனா உள்ள என்ன எக்ஸாக்டா இருக்கு அப்படின்றத அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நம்ம வாயை திறந்து இது வேணும் அது வேணும்னு ஜெபிக்கும் பொழுது வானதூதர்கள் உங்கள் ஜெபங்களை எல்லாம் ஆண்டவருக்கு எடுத்து செல்கிற அதே நேரத்தில் உங்களுக்கு எதிராக பிசாசு கூட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்? நீங்கள் வாயை திறந்து ஜெபிக்கிறீங்க இல்லையா, ஆண்டவருக்கு எதுவான காரியங்களை கேட்கும் பொழுது வானதூதர்கள் அந்த வேலையை செய்யும். ஆனால் அதுக்கு எதிராக எது கிளம்பும்? பிசாசும் கிளம்பும். ஆனால் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கின்ற பொழுது வானதூதர்களுக்கும் பிசாசுக்கும் நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்கன்றது தெரியவே செய்யாது. நான் சொல்றது புரியுதா? நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது உங்க மண்டைக்குள்ள என்ன இருக்கு, நீங்க எதற்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்க, எதற்காக ஆண்டவர்கிட்ட ஏங்குறீங்கன்றது அவைகளுக்கு தெரியாது. உங்களை படைத்த உங்கள் தகப்பனுக்கு மட்டுமே தெரியும். அந்த தகப்பன் வானதூதர்களுக்கு என்ன ஆர்டர் கொடுக்கிறாரோ அந்த ஆர்டரின் படி வானதூதர்கள் எல்லாம் அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர். அதனால தான் முக்கியமான சூழல்களில், ரொம்ப இக்கட்டான சூழல்களில், குறிப்பாக பிசாசுக்கு எதிரான போர்களில் தயவு செய்து அந்நிய பாஷையில் மட்டும் ஜெபிக்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பிசாசை தோக்கடிக்கிறதுக்கு இது வல்லமையின் ஆயுதம். ஏன்? நீங்க அந்நிய பாஷையில் ஜெபிக்கின்ற பொழுது நீங்க எந்த கருத்துக்காக ஜெபிக்கின்றீங்க அப்படின்றத பிசாசுனால கண்டுபிடிக்க முடியாது. இல்லாட்டி நீங்க வாய் திறந்து ஜெபம் ஆரம்பிக்கிற உடனே அவன் வேலையை ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் உங்க புத்தி இப்படிதான் வேலை செய்யும், நீங்க இப்படிதான் வேலை பார்த்துன்னு இருக்கிறீங்க, நீங்க இப்படி கேட்டா இதுதான் நீங்க கேட்க போறீங்கன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். பிசாசை ஏமாத்துறதுக்கு ஒரே வழி என்னது? அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது. Pray in tongues. எல்லாவற்றுக்கும் மேலாக பவுல் அடிகளார் ஏன் இந்த வார்த்தைகளை எழுதுறாரு? ஏன்னா கொரிந்து திருச்சபையில் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுதும் அந்நிய பாஷைகளில் தீர்க்க தரிசனங்களை உரைக்கிற பழக்கம் இருந்தது. அப்போதான் பவுல் அடிகளார் சொல்றாரு, அந்நிய பாஷையில் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னீங்கன்னா ஓகே, ஆனால் அந்நிய பாஷையில் தீர்க்க தரிசனங்களை சொல்லும் பொழுது அதை விளக்குகின்ற வரத்தையும் பெற்று அந்த விளக்கத்தோடு மக்களுக்கு சொல்லுங்க. இல்லாட்டி நீங்கள் வெறுமனே தீர்க்க தரிசனத்தை அந்நிய பாஷையில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த விளக்கம் வர இல்லாதவங்களுக்கு அது என்னன்னே விளங்காது. குறிப்பாக புதுசாக வரவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதனால நீங்கள் அவர்களுக்கு விளக்கி சொல்கிற அந்த வரத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமான என் சகோதரனே சகோதரியே, அந்நிய பாஷை வரமிருக்கிற அத்தனை பேருக்கும், வேண்டுபவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் அதை விளக்கி சொல்கிற கிருபையும் தருகிறார். அதனால தைரியத்தோட இந்த திருப்பலியில் அந்த கிருபைக்காக கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்றது இல்லை. பைபிள் சொல்லுது, நீ ஜெபிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உனக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். நீ இன்னைக்கு இது வேண்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புவார். அடுத்து அந்நிய பாஷையில் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கின்ற பொழுது அது உங்களுக்கு புரியும்படி ஆண்டவர் அந்த கிருபையை உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற இந்த அந்நிய பாஷை கிருபை வரங்களுக்காக உங்களுக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த பரவசம் மொழிகளாலே தேவரை நாங்கள் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும், பிசாசனுடைய மாய தந்திரங்களை எங்களை தற்காத்து கொள்ளவும், எங்களுடைய ஆத்மத்தை கட்டி எழுப்புகிற கிருபையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். விவிலியத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், அந்நிய பாஷையில் நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, பரவச மொழிகள் நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது உடைந்து கிடக்கிற எங்கள் வாழ்வு கட்டமைக்கப்படுகிறது. ஒரு அரணான பட்டணத்தை போல, ஒரு அரணான அரண்மனையை போல, ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை போல அது கட்டப்படுகிறது. ஆண்டவரே, எல்லா விதமான பலவீனங்கள் எங்களை எதிராக மோதும் பொழுது,
இந்த அந்நிய பாஷையின் வரங்கள் எங்களை அந்த எல்லா அசுத்த கிரியைகளிலிருந்து பாதுகாக்கிறது. துதி மகிமை நாங்கள் நிறைந்திருக்கின்ற பொழுது, ஆவியாளர் நாங்கள் 24 மணி நேரமும் நிரம்பி செபித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது, தேவ சித்தத்தை நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிற கிருபை எங்களுக்கு கிடைக்கிறது. ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் செய்வீர் என்ற விசுவாசத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். உமது கிருபையை நாங்கள் ருசித்துக் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே. பாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. பாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே மேலே 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 மேலே. அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே. பாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலா சென்று. பாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, 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 துதி உமக்கே, 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 அல்லேலூயா, துதி உமக்கே. சேர்ந்து அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்ததால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பு, இவ்வளவு காலம் நான் உன்னோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீர் நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக உங்களுக்கு கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு
நம்பாவிடில் என் செயலில் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வர். ஏன்? அவற்றை விட பெரியவற்றையும் செய்வர். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பவை எல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ரோமையர் 8:29. தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், நல்ல கவனிங்க, தம்மால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு தன் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன் குறித்து வைத்தார். கடவுள் முன் குறித்து வைத்து. திருப்பி வாசிங்க அந்த வார்த்தைகளை. தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன் குறித்து வைத்தார். கடவுள் இப்ப யாரை தெரிந்து கொண்டார்? அழைக்கப்பட்டவர்களோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ யார்? அந்த சிலர் நீங்க தான், நான் தான், நாம தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இது யாரை பத்தின வசனம்? நம்மளை பத்தி வசனம். திருப்பி வாசிங்க, வாசிங்க. தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், தம்மால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், இயேசுவின் தந்தையாகிய கடவுளால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. யாரு? நாம். தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு, அவருடைய மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன் குறித்து வைத்தார். இன்னைக்கு நீங்க ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த செய்தியை கேட்க தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. நான் எதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்காரு தெரியுமா? அவருடைய ஒரே மகனினுடைய சாயலை நீங்களும் நானும் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். To become like Christ. தொடக்கத்தில் ஆதாமும் ஏவாளும் கடவுளாகிய பிதாவாகிய சர்வேஸ்வருடைய சாயலில் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபடியினால் அவர்கள் பெற்றிருந்த அந்த தெய்வீக சாயலை இழந்து போனார்கள். அப்போ அவங்க இழந்து போன சாயலை இன்னைக்கு நீங்களும் நானும் பெரும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். நீ இழந்து போனது யாவையும் உனக்கு திரும்பி கொடுக்க ஆண்டவர் உன்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். இங்கேருந்து நீ திரும்பி போகும்பொழுது உன்னுடைய சாயலில், உன்னுடைய தகப்பனுடைய சாயலில் போகாம கிறிஸ்துவின் சாயலில் நீ திரும்பி போக வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது உங்க சித்தம் அல்ல. நீங்க இங்க வந்திருக்கிறது உங்களுடைய தனி விருப்பம் அல்ல. நீங்க கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து இங்க வந்ததில்லை. ஆண்டவர் தாமே உங்களை முன் குறித்து வைத்ததனால் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். எதுக்கு இப்படி செய்யறாரா? தம் சகோதர சகோதரிகளிடையே, யார் சகோதர சகோதரிகள்? நம்ம எல்லாரும் இடையே முதன்மையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்றாரா? அந்த இயேசு கிறிஸ்துவின் விளங்கிய சாயலை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் விளங்க செய்கிறார். இங்கே வந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் சும்மா பாட்டு பாடிட்டு துதிச்சுட்டு அபிஷேகத்தினால் நிரம்பிட்டு போகிறதுக்காக வரல. இன்னொரு இயேசுவாக மாறுவதற்காக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கி நீங்கள் நாளை தினம் வீட்டுக்கு திரும்பும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் செயல்படும். உங்கள் பிள்ளைகள் அதை காண்பார்கள். உங்கள் கணவர் மனைவியர் அதை காண்பார்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அந்த அபிஷேகத்தை அவர்களால் உணர முடியும். இவன் போன போது ஒரு சாதாரண மனுஷனாக போனான், வரும் பொழுது இயேசுவாக வந்திருக்கிறான் என்று அவர்களால் பார்க்க முடிகிற சாயலை ஆண்டவர் உங்களுக்கு இலவசமாக இன்றைக்கு தர விரும்புகிறார்.
தொடர்ந்து வாசிங்க. தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தன் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அழைச்சது யாரு? அவரு. நம்மளை பரிசுத்தமாக்குறது யாரு? அவரு. அவருக்கு ஏற்புடையவர் ஆக்குறது யாரு? அவர். அவருடைய மாட்சிமையில பங்கு கொள்ள செய்யறது யாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல எதுவுமே உங்க வேலை கிடையாது, செய்யறது எல்லாமே அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க ரொம்ப பெருசா நினைச்சுக்காதீங்க, நான் தான் பண்ண போறேன். நோ, நீங்க அதிகாலையில் எழுமணுன்னு கூட அவர் தான் உங்களை எழுப்பி விடுவார். நீங்க ஜெபிக்கணும்னா கூட அவர் தான் உங்களை ஜெபிக்க வைப்பார். நீங்கள் பரிசுத்தமாக வாழணும்னா அவர் தான் பரிசுத்தத்தின் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளணும்னாலும் அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கான திராணியையும் அதற்கான பலனையும் தப்பி செல்வதற்கான வழியையும் அவரே தான் உங்களுக்கு காட்டுவார். நீங்கள் என்ன செய்யணும்? விசுவசித்தால் மட்டும் போதும். நீ நம்பினா மட்டும் போதும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீ விசுவசித்தால் போதும். என் பைபிள் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைத்துக் கொள்வான். நம்ம ஜெபிக்கணும் உண்மைதான், ஆனால் ஜபத்தினால் நீதிமான் பிழைத்துக் கொள்வான்னு பைபிளில் போடலை. பூசைக்கு வர்றது முக்கியம்தான், ஆனால் திருப்பலியினால் நீதிமான் பிழைத்துக் கொள்வான்னு பைபிளில் போடலை. பாட்டு பாடுறது, துதிக்கிறது, டான்ஸ் ஆடுறதெல்லாம் நல்லது தான், ஆனால் துதி ஆராதனையினால் நீதிமான் பிழைத்துக் கொள்வான்னு பைபிளில் போடலை. பைபிள் போடப்பட்டிருக்கிறதெல்லாம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைத்துக் கொள்வான். அப்போ நம்மளுடைய ஜபங்கள், நம்மளுடைய இறைவார்த்தை வாசிப்பு, நம்மளுடைய ஆராதனைகள், நம்மளுடைய திருப்பலிகள் எதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த விசுவாசத்தை திடப்படுத்தணும். எனக்காக என் ஆண்டவர் யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தில் நாம் திடப்பட வேண்டும். இன்னைக்கு அந்த விசுவாசத்தின் கிருபை நமக்கு தர வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். இயேசு சொல்றார், என் தந்தை என்னுள்ளும் நான் என் தந்தையின் உள்ளும் இருக்கிறேன். நீங்கள் விசுவசித்தால், நீங்கள் நம்பிக்கையோடு கேட்டால், எந்த நாமத்தில் கேட்டால் நானே அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த பலி பூசையில் ஜெபிப்போம். நம் குழந்தைகள் அனைவரும் எழுந்து நின்று இப்பொழுது ஒரு பாடலை பாடப் போகிறார்கள். உன் அழகான கண்கள் என்னை கண்டதினாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கிறேன் என்று இந்த பாடலை பாடுகிறார்கள். மழலை செல்வங்கள் இந்த பாடலை பாடுகிற வேளைகள், சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு காட்டியிருக்கிற இந்த கிருபை எண்ணி அவரை துதியுங்கள், போற்றி புகழ்ந்து அவரை ஆராதியுங்கள். அவர் நமக்கு காட்டுகிற இரக்கம் இந்த பாடல் வரிகள்.
அபிஷேகத்தின் வல்லமை நம் பிள்ளைகள் மீது இறங்கி இப்பொழுது ஜெபிக்கிறோம். நம் பிள்ளைகள் உள்ளபடியே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரம்ப, நம் பிள்ளைகள் உள்ளபடியே பரிசுத்த ஆவியின் கிருபையினால் நிரம்ப, அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு பிரதிஷ்டையாகப்பட, என் பிள்ளைகள் வாழ்விலும் தாழ்விலும் கிறிஸ்துவுக்கே சாட்சியாய் விளங்க தேவனின் கரணம் பிள்ளைகள் மீது இப்பொழுது இறங்குகிறது. உங்கள் பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து செபியுங்கள். உங்கள் பிள்ளைகள் இந்த இடத்தில் இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் இருக்கிற இடத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமை உன் பிள்ளைகளை ஆட்கொள்கிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். தூய ஆவியாரின் ஒளியினால் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதை தகுதி நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னால் விபடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் உலகம் அனைத்துக்கும் மேலாக ஏறி சென்று உமது வலப்பக்கத்தில் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூயாவியாரை நீ சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகள் மீது பொழிந்தருளினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் நேர்மை
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதனுடைய திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணித தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தினை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உன்னை பாட உன்னை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உன்னை பாட உன்னை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன மறக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, உம்மை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம
தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்த, நான் ஒருக்கப்பட்டு கிடந்த, என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க துடைச்சு விட்டத நான் மறக்கலையே. உன்னை ஆராதிப்பேன் அழகே, உன்னை மன்னிக்க வந்த அழகே. உன்னை பாட உன்னை புகழ ஒரு நாவு பத்தலையே. உன்னை ஆராதிப்பேன் அழகே, உன்னை மன்னிக்க வந்த அழகே. உன்னை பாட உன்னை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். உம் திருமுன் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவின் நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் கும்பகோணம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளவர்களை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான இந்த பூண்டி மாநகரின் பாதுகாவலியான புனித கன்னி மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்திய தேசத்தின் அப்போஸ்தலரான புனித தோமா, இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தவராகி புனித அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமுருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே உரியதே. கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினால் பயிற்சி பெற்று துணிவுடன் நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையினுடைய விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்தை கேட்ப அதற்கு அமைதியும் சமாதானத்தையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருது கழகி பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென்.
மரியே